குன்றுகள் தோறும் குமரன் இருக்கும் இடம் என முருகப்பெருமானுக்கு குன்றுதோறும் கோவில்களை கட்டி வழிபட்டனர் பக்தர்கள். குன்றுகள் இல்லாத இடத்திலும் முருகனுக்கு சிறப்பு மிக்க பல ஆலயங்கள் அமைந்துள்ளது. அதில் ஒன்றுதான் திருவிடைக்களி. ஸ்கந்தாசரணம் ஸ்கந்தாசரணம் சரணமடைந்திட்டேன் சடுதியில் வாருமே சரவணபவனே சரவணபவனே உன்னருளாலே நான் உயிரோடிருக்கின்றேன். உயிருக்குயிரான கந்தா உன்னில் என்னை கரைக்கிடப்பா என்னில் உன்னை காண எனக்கு வரமருள்வாய். சீக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய். இடகலை பிங்கலை ஏதும் அறிந்திலேன் நான். இந்திரியமடக்கி இருந்து மறிகிறேன் நான். மனதை அடக்க வழியொன்று திருப்பம் தருபவன் திருவிடைக்களி முருகன் என்று சொல்வார்கள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருவிடைக்களி என்னும் ஊரில் அமைந்துள்ள இந்த முருகப்பெருமான் ஆலயம் திருப்பங்கள் நிறைந்த மிகப்பெரிய ஒரு ஆலயமாகும். மனிதர்கள் தான் செய்த பாவத்தை போக்குவதற்காக ஆலயம் செல்கின்றனர். அதே போல முருகப்பெருமான் சூரபத்மன் வதத்திற்கு பிறகு சூரபத்மனுடைய மகனான கிரண்யாசுரன் மீன் உருவம் கொண்டு தரங்கம்பாடியில் இருந்தபோது அவனை வதைத்த பாவத்திற்காக இங்கு உள்ள இறைவனை புறாமரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்து சாப விமோச்சனம் பெற்றாருங்க. அதனாலதான் இங்கு உள்ள முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தன்னுடைய இடத்தை தந்துவிட்டு சிவபெருமான் சற்று பின்னோக்கி அமர்ந்திருக்கிறாரு. அதே போல தெய்வயானை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் ஆவதற்காக இங்கிருந்துதான் விடைபெற்று சென்றார். அதனால்தான் திருவிடைக்களி என்று கூறப்படுகின்றது. அதே போல சூரபத்மனுடைய மகனான கிரண்யாசுரனை வதைப்பதற்காக தேவாதி தேவர்கள் இங்கு வந்ததாகவும் தேவாதி தேவர்களுக்கு இங்கு முருகப்பெருமான் விடை கொடுத்ததாகவும் அதனால் திருவிடைக்களி என்ற பெயர் வந்ததாக இன்னொரு தகவலானது தெரிவிக்கின்றது. இதுதாங்க நாம பார்த்துட்டு இருக்க அந்த புறாமரம். இங்கு வந்து தியானம் இருப்பவர்களுக்கும் தியானிப்பவர்களுக்கும் மன நிம்மதியும் ஆரோக்கியமும் கிடைக்கின்றது. திருவிடைக்களி முருகன் திருப்பம் தருவாய் என்பது நிதர்சனமான உண்மை. முசுகுந்த சக்கரவர்த்தி காலத்தில் கட்டப்பட்ட இந்த ஆலயம் மகிழவனம் என்றும் குராப்பள்ளி என்றும் அழைக்கப்படுகின்றது. வேறு எங்குமே காண முடியாத அளவிற்கு நவகிரக நாயகனாக முருகப்பெருமான் இங்கு அருள்பாலிக்கின்றார். முருகப்பெருமான் திருவிளையாடல் புரிந்த இடம் 6, அதுதான் 6 வடை வீடுகள். அதே போல முருகப்பெருமான் கால் பதித்த இடம் 2, ஒன்று வள்ளிமலை, மற்றொன்று திருவிடைக்களி. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா திருவிடைக்களி முருகப்பெருமானை தரிசிங்க. வந்தாலும் செயல் வெற்றி ஆக்கி தரும் தாராள குணம் கொண்டவன் நீ. வரை வீசும் அறிவுக்கு தொலைவானவானாகி மாறாது அருள் செய்பவன். தீராத காதலோடு திருவடியை தொழுபவர்க்கு திரவியமே தருகின்றவன். நீதாராள உள்ளமோடு தவக்கோலம் கொண்டு பெறும் தார்மீக பொருள் தந்தவன்.